என்னுடைய இலங்கை அழியாமல் இருக்க வேண்டும், அதற்காக ஒரு சிவலிங்கத்தை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இலங்கை அழியாமல் இருப்பதற்கு வரம் கேட்டால் அதற்காக ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த ராவணன் கேட்கின்றார். ஆகட்டும், ராவணன் கரத்திலே ஒரு சிவலிங்கத்தை சிவ கைலாயவாசன் கொடுக்கின்றார். அந்த சிவலிங்கத்தை கொடுக்கிற பொழுது ஒரு நிபந்தனை சொன்னார். ராவணா, இந்த சிவலிங்கத்தை நீ எங்கேயும் கீழே வைக்க கூடாது, நடந்தே சென்று இலங்கையிலே கொண்டு போய் வைத்தால் இலங்கைக்கு அழிவு கிடையாது. அந்த சிவலிங்கத்தை பெற்ற இந்த ராவணன் தோல்மையிலே சுமந்து கொண்டு அந்த இலங்கைக்கு புறப்படுகிறான். கைலாய மலையிலே இருந்து இலங்கையிலே கொண்டு போய் சிவலிங்கத்தை வைத்து விட்டால் தேவர்கள் நிலைமை என்ன ஆகும்? துன்பம் அதிகமா போயிடும். இந்த ராவணனிடத்திலே இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாமல் போயிடுவார்கள். தேவர்கள் எல்லாம் வருந்தி பார்க்கடலை பள்ளி கொண்ட நாராயணன் கிட்ட போய் அழத் தொடங்கினாங்க. ஊரில் என் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, ஊரில் என் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, ஊரில் என் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரியில் பாரமுளோ, பாரியில் பாரமுளோ, பற்றிலே பரமமூர்த்தி, காரோலி வண்ணனே, காரோலி வண்ணனே, கண்ணனே கலங்குகிறேன், காரோலி வண்ணனே, கண்ணனே கலங்குகிறேன், ஆருட கலைகளம்மா, ஆருட கலைகளம்மா, அரங்கமழகருவானே, ஆருட கலைகளம்மா, அரங்கமழகருவானே, ஊரிலே ஊரிலே காணியில்லை, உறவு பொருளில்லை, பாரியில் பாரமுளோ, பற்றிலே பரமமூர்த்தி, காரோலி வண்ணனே, கண்ணனே கலங்குகிறேன், ஆருட கலைகளம்மா, ஆருட கலைகளம்மா, அரங்கமழகருவானே, அரங்கமழகருவானே, அழகவா எல்லாரும் நாராயணத்திலே போய் அழுகிறார்கள். ராவணன் சிவபெருமான் கொடுத்த சிவலிங்கத்தை கொண்டு போய் இலங்கையை வைத்துவிட்டால் தேவர்கள் துன்பம் அடைவார்கள். ராவணேஸ்வருடைய அட்டுயோ யாராலும் தாங்க முடியாது. தெய்வமே நாராயணா, நாராயணன் காட்சி கொடுத்தார். கவலையை விடுங்கள், எல்லோரும் விநாயகப் பெருமானை போய் வேண்டுங்கள். விநாயகப் பெருமானத்திலே வேண்டாங்களா? விநாயகனே விவினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், கண்மையினால் தன்னை பணிந்து
தனிமினல் விநாயகனே வேட்கை தணிவிப்பா நாயகா என்று தேவர்கள் எல்லாம் போய் விநாயகனை வணங்க, தேவர்களே கலங்காதீர்கள், துன்பப்படாதீர்கள், உங்கள் துயரை நான் நீக்குகின்றேன் என்று விநாயகர் பெருமான் அங்கிருந்து புறப்பட்டார். ராவணன் சிவலிங்கத்தோடு இலங்கைக்கு வருகிறான்பா. என்ன பண்ணாரா, விநாயகர் பெருமான் வருண பகவானை அழைத்தார். வருணா இங்கு வா, வருணா இங்கு வாழ்ந்தார். வருண பகவான் வந்து நின்றாராம். நீ ராவன் நடந்தே வருகிறான், கையிலே சிவலிங்கத்தோடு. அவன் வயிற்றிலே 7 நதியினுடைய நீரை நிரப்ப வேண்டும். 7 நதியினுடைய நீரை நிரப்பினாராம் வருணன் கிட்ட. அப்படியே ஆகட்டும்னு வருணன் என்ன பண்ணாரா, அந்த ராவணேஸ்வருடைய வயிற்றை நிரப்பினாராம். 7 நதியினுடைய நீர் ராவண வயிற்றுல போய் நின்று போச்சுப்பா. 7 நதியினுடைய நீரை குடித்ததினாலே வருகின்ற ராவணேஸ்வரனுக்கு சிறுநீரை கழிக்கும்படியாக நேர்ந்தது. சிவபெருமான் என்ன சொன்னாரு, சிவலிங்கத்தை கீழே வைக்காம கொண்டு போய் இலங்கையில வைக்கணும்னு சொன்னாரு. சிவலிங்கத்தை கீழே வைக்கணும்னா இப்போ சிறுநீர் கழிக்க போகணும். சிவலிங்கத்தை கீழே வைக்க முடியுமா? முடியாது. சிறுநீரையும் கழிக்கணும், என்ன செய்யறதுன்னு புரியல, தவிக்கிறான். அந்த நேரம் பார்த்து விநாயகர் ஒரு அந்தன சிறுவனாக பள்ளிக்கு செல்கிற பிள்ளையாக ராவண எதிரில் போனார். ராவணேஸ்வரம் பார்த்தான். அப்பா அந்தன சிறுவனே வா. என்ன ராவணேஸ்வரா, என் கையில் இருக்கிற சிவலிங்கத்தை சிறிது நேரம் நீ வைத்திரு, கீழே வைக்காம. நான் சிறுநீர் கழித்துட்டு சங்கல்பம் முடிச்சு கைகாலாம் ஆரம்பிட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஓ அப்படியா, ஆரம்பிடும் அப்படின்னு சிவலிங்கத்தை எடுத்து அந்தன சிறுவன்கிட்ட கொடுத்தார். அதை பவ்யமா வாங்கினார். ராவண சிறுநீர் கழிக்க செல்கிற நேரத்தில் ராவணா, நான் 3 முறை உன்னை அழைப்பேன். நீ வர மறுத்தால், நேரமானால் சிவலிங்கத்தை கீழே வைத்து விடுவேன். அதற்கு சம்மதம் என்றால் இந்த சிவலிங்கத்தை வைத்துக் கொள்கிறேன்னு அந்த சிறுவனா இருக்கிற விநாயகர் சொல்லிட்டார். சரின்னு ஒப்புதல் சொல்லி சிவலிங்கத்தை அந்த சிறுவன் கரத்திலே கொடுத்து விட்டு ராவணேஸ்வரன் சிறுநீர் கழிக்க போனாம்பா. 7 நதி வைத்திருக்கு. 7 நதி. நம்ம 7 டம்ளர் தண்ணி குடிச்சாலே 7 முறை போய் வரணும். 7 நதி தண்ணி வைத்துள்ள என்ன ஆகிறது, அவன் சிறுநீர் கழிக்க தொடங்கினவே நீண்ட நேரமா கழிச்சுங்கிறான். விநாயகர் பெருமான் 3 முறை அழைக்கிறார். ராவணன் வர முடியவில்லை. சிவலிங்கத்தை கீழே வைத்துட்டார். சிறுநீர் கழித்த ராவணேஸ்வரன் கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு வந்து இந்த அந்தரத்தில் ஓடி வந்து பார்த்தால் சிவலிங்கம் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. அடே சிறுவா, நான் உனக்கு என்ன சொன்னேன்? சிவலிங்கத்தை கீழே வைக்காதே என்று சொன்னேன். சிவலிங்கத்தை கீழே வைத்திருக்கிறாயே. ராவணா, நான் உனக்கு என்ன சொன்னேன்? 3 முறை நான் உன்னை அழைப்பேன். நீ வரவில்லை என்றால் நான் சிவலிங்கத்தை கீழே வைப்பேன்னு சொன்னேன். 3 முறை அழைச்சேன், நீ வரல. சிவலிங்கத்தை வச்சுட்டு நான் பள்ளிக்கூடம் போகணும், என்னை ஆறுகளில் புறப்பட்டார். ராவணன் பார்த்து அந்த சிவலிங்கத்தை எடுக்க முயற்சிக்கின்றான். அவனால் முடியவில்லை.
கைலாய மலையை தூக்கி தோல் மேலே வைத்து அந்த ராவணேஸ்வரனாலே இந்த சிறிய லிங்கத்தை எடுக்க முடியவில்லை. அது எப்படி ஆகிவிட்டதா? பசுவின் காது போல் குழைந்து விட்டது. பசுவுடைய காது போல குழைஞ்சிட்டான். எவ்வளவு முயற்சிக்கின்றான், முடியவில்லை. அந்த இடத்திற்கு கோகர்ணம் என்று பெயர் வந்தது. அந்த அற்புதமான மேற்கு கடற்கரையில் இன்னும் அங்கு சுவாமி பேர் மகாபலீஸ்வரர். பசுவின் காது போலே குழைந்திருப்பதனாலே அது கொட்டப்பாக்கு சைஸ்ல பசுவின் காது போலே குழைந்திருந்ததனாலே மகாபலீஸ்வரர் பேரு அந்த திருத்தலத்துக்கு. கைலாய மலையை தூக்கி தோல் மேலே வைத்த அந்த ராவணேஸ்வரனாலே ஒரு சிறு லிங்கத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. பெயர் கோபமடைந்து, அடே சிறுவனே, இப்படி ஒரு காரியத்தை செய்தாயே என்று உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவனை ஓங்குவதற்காக அடிப்பதற்காக முயற்சித்தார். அவர் இப்படியும் அப்படியும் ஜாலாக்கு செய்தார். உடனே அந்த ராவணன் பார்க்கின்றான். அடே, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று ஓங்கி கொட்டுவதற்கு முயற்சிக்கின்ற நேரத்திலே விநாயகப் பெருமானாக காட்சி கொடுத்து அவனை தும்பிக்கையால் தூக்கி மேல போட்டார். போய் கீழே விழுந்தவர் 10 தலைகளோடு விழுகிற பொழுது அவர் 10 தலைகளில் மத்தள ஓட்டார். ஒரு தலைக்கு ஒரு கொட்டு விடுறாரு. 10 தலையிலும் மிருதம் வாசிக்கிறார். டக 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 டக. ராவணேஸ்வரன் பார்க்கிறார். அந்தோ, என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி, உங்களை கொட்டுவதற்கு நான் முயற்சித்தேனே, தண்டிப்பதற்கு நான் துணிந்தேனே, என் சிறுவனை மன்னிக்க வேண்டும் என்று பயந்து போய் வெறுங்கையோடு அந்த ராவணேஸ்வரர் இலங்கைக்கு போனாரம்பா. இப்படி முனிவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார், தேவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார். இன்றும் விநாயகர் திருமுன் சிரசிலே குட்டிக் கொண்டு அந்த மரபு இன்றும் விளங்குகின்றது. விநாயகர் பெருமானை வணங்குவோருக்கு எந்த குறையும் கிடையாது. அவர் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ உள்ளன்போடு அவர் அன்பாவிப்பார். அப்படி அகத்திய முனிவர், ராவணேஸ்வரன், 33 கோடி தேவர்கள் ஒரு முறை இறைவனான சிவபெருமான் முப்புறங்களை எரிப்பதற்காக அந்த விநாயகப் பெருமானை வணங்காமல் சென்றதினாலே திரிபுரத்தரக்கர்களை தேவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்த தேவர்களுக்கு துன்பம் கொடுத்த தேவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். என்ன காரணம்? அப்போ முப்புறத்தை எரிப்பதற்காக நில உலகம் தேர்தட்டாக, இந்த நில உலகம் தேர்தட்டு, சந்திரன் சூரியன் சக்கரங்களாக, சக்கரவாலகிரி அச்சாக, கீழே உள்ள 7 உலகங்களும் கீழ்த்தட்டுகளாக, மேலே உள்ள 7 உலகங்களும் மேல்தட்டுகளாக, 33 கோடி தேவர்களும் தேர் பதுமைகளாக, 8 திசை பாகர்கள் 8 தூண்களாக, 7 மேகங்கள் தேர் சீலைகளாக, மேல்விரி வில்லாக, ஆதிசேடன் நானாக, பிரம்மதேவன் தேர் பாகனாக, 4 தேவர்கள் குதிரைகளாக, 6 அங்கங்கள் கடிவாளங்களாக, திருவார் அம்பாக, அக்னி அதன் வாயுவாக, அரகணம பார்வதி வதையே
வடிவாக விளங்கக்கூடிய அருள்மிகு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை திரௌபதி அம்மன் ஆலயத்திலே மகாபாரத அக்னி வசந்த விழா முதல் நாள் இன்று சித்திரை மாதம் 21வது நாள் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை நன்னாளிலே பாரதம் தொடங்கி சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆலயத்தின் சார்பாக, கிராமத்தின் சார்பாக, ஆலய தர்மகர்த்தா பெரிய தளத்தின் சார்பாக, ஊர் பொதுமக்களுடைய சார்பாக, கிராம வாழ்த்தாக 101 ரூபாய் அன்பு காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதை எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று திரௌபதி அம்மனுடைய பேரருளினாலே வாழ்வாங்கு வாழ வேண்டுமாம். எல்லாம் வல்ல ஆஞ்சநேய பெருமானுடைய அருளினாலும் திரௌபதி அம்மனுடைய பேரருளினாலும் பாட்டடலிலே பள்ளிகொண்டு நாராயணனுடைய கருணையினாலும் குறைவின்றி எல்லா நலன்களும் பெற்று கிராமம் செழிப்படைய எல்லாம் வல்ல தேவி அருள் பஞ்சாதி அம்மனை இறைஞ்சுகின்றோம். பெரியவர்களே, இன்னும் பெயர் சொல்ல விரும்பாத அருமை பெருந்தகையாளர் அடியங்களுக்காக 51 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் எல்லா வளங்களும் பெற்று நலங்களும் பெற்று வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுகின்றோம். அருமை தாய் கப்பவான்பேட்டை கண்ணம்மாள் மோத்தக்கல் கிராமத்தைச் சேர்ந்த அருமை தாய் கண்ணம்மாள் இங்கு ஆலயத்திற்காக 51 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார்கள். அந்த தெய்வம் யாரும் ஒரு குறைவில்லாமல் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாம். எல்லாம் உள்ள பஞ்சாலி அம்மனுடைய பேரருளை வேண்டுகின்றோம். அருமை தாய் திரௌபதி அம்மனுடைய அருளினாலே வளமுடன் நலமுடன் குடும்பம் வாழ்வாங்கு வாழ இறைவனை வேண்டுகின்றோம். அன்பர்களே, பக்த கோடி பெருமக்களே, இவ்வாலயத்தில் இப்பொழுது 50 பேர் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். நாளை இன்னும் ஒரு 100 பேராவது கண்டிப்பாக ஆலயத்தில் வந்து அமர்ந்து இந்த மகாபாரத காரியத்தை வந்து கேட்டு அம்மன் அருளை பெற வேண்டுகின்றோம். பரவாயில்லை, முதல் நாளே 50 பேர் ஆலயத்தில் உட்கார்ந்து கேட்குறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. இவங்கெல்லாம் போய் நாளைக்கு 2 பேர் அழைச்சிட்டு வருவோம். அப்படி 2 பேர் வந்தவங்க 150 பேர் ஆயிடும். குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேராவது ஆலயத்தில் அமர்ந்து நாள்தோறும் எனக்கு ஒரு 17 நாள் தான் இந்த அக்னி வசந்த விழாவிலே ஆலயத்தில் உள்ள அமர்ந்து இந்த அம்மனுடைய இந்த மகாபாரத அக்னி வசந்த விழா ஏதோ பிள்ளைகள் 2 பேர் வந்துக்கிறோம், உங்க வீட்டு பிள்ளைங்கள் மாதிரி நினைச்சுங்கோ. இந்த சகோதரர்கள் மாதிரி எண்ணி, உடன் பிறந்த சகோதரர்களாக எண்ணி, உங்க வீட்டு பிள்ளையாக எண்ணி கருதி வருகை தந்த எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இந்த சொற்பொழிவினை உள்ளன்போடு கேட்டு அம்மனுடைய அருளை பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற பொழுது அம்மனுக்கு அன்பு காணிக்கை கொடுங்க, அன்பளிப்பு செய்யுங்க. இப்படி முப்புறத்தை எரிப்பதற்காக இந்த நல்ல தருவாயிலே சந்திரபாபு என்று சொல்லும்படியான முன்னாள் ராணுவ வீரர் ஒத்தவாடை தெருவை சேர்ந்தவர். விபூதி, மஞ்சள், குங்குமம், கற்பூரம் அம்மனுக்காக அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஏழுமலை ஆசிரியர் என்று சொல்லும்படியான குடும்பத்தார்கள். இங்கு அடியனுக்காக 25, கவியாளருக்கு 25, அம்மனுக்கு 25, தொழிலாளர் நண்பர்களுக்கு 25, மொத்தமாக 101 ரூபாய் வாரி வழங்கிய குடும்பம் யாதொரு குறைவில்லாமல் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல திரௌபதி அம்மனை வேண்டுகின்றோம். ராதா கோவிந்தா கோவிந்தா, ஆச்சரிய கோவிந்தா கோவிந்தா, லக்ஷ்மி கோவிந்தா கோவிந்தா, கோவிந்த நாம சங்கீர்த்தன கோவிந்த கோவிந்த கோவிந்தா. இப்படியாக ஒரு அற்புதமான தேர் செய்து வாழ்நாளின் இலகாக
இத்தகைய தேரை அமைத்து தேர் சிறப்பான முறையில் அமைத்து தேவர்கள் விநாயகரை வணங்காமல் முப்புறத்தை எரிப்பதற்காக சென்றார்கள். விநாயகர் பெருமான் வணங்காமலே போறாங்களாம். பார்த்தார் விநாயகர் பெருமான் அந்த தேரில் ஏறியவுடனே விநாயகர் பெருமான் தேரினுடைய அச்சினை பொடியாக செய்தார். பிறகு தேவர்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், இந்த தேர் அப்படியே நிலைகுலைந்து போனது. முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரஜம் அச்சது பொடி செய்த அதிதீரா திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடுறார். முப்புறம் எரி செய்த அச்சிவை உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அதன் பிறகு விநாயகரை அத்தனை தேவர்கள் வந்து வணங்குகிறார்கள். வணங்கிய பிறகு அந்த தேர் சரியானது. முப்புறத்தை எரிப்பதற்காக சிவனார் சென்று 3 புறத்திலே இருக்கக்கூடிய அந்த திரிபுரத்தவர்களை தகனம் செய்து அந்த தேவர்களுக்கு வாழ்வு தந்தார் விநாயகர் பெருமான். முனிவருக்கு அருள் புரிந்தார், அரக்கர்களுக்கு அருள் புரிந்தார், தேவர்களுக்கு அருள் புரிந்தார் விநாயகர் பெருமான். இப்படி அவரை வணங்குபவர்களுக்கு எக்குறையும் இல்லாமல் சிறந்து அருள்பாலிக்கக்கூடியவர் பிள்ளையாறு. கிரேதாயுகம், திரேதாயுகம், தோபரயுகம், கலியுகம் 4 யுகம். இப்ப நடைபெறுவது கலியுகம். இல்லை இல்லை, இது எலியுகம். இது எலியுகம். என்ன காரணம்? ஒரு ஏக்கர் ஒரு விவசாயி பயிர் வச்சாருன்னா ஒரு 40 மூட்டை நெல்லாவது விளையும். 4 மூட்டை நெல் தான் இருக்கு அதோட பின்னாடி. நீங்க எல்லாம் எலி சாப்பிட்டு போயிருக்கு. அதனால எலி யுகம். 2001 2002 கொரோனா யுகம். இப்ப நடைபெறுவது நடி யுகம். இது வேற நடி யுகம். இது பேர் நடி யுகம். கிரேதாயுகம், திரேதாயுகம், தோபரயுகம், கலியுகம். இனிமேல் நடைபெறுவது நடியுகம். இந்த யுகத்திலே நம்பியாண்டார் நம்பி என்று ஒருவர் இருந்தார். அந்த நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லும்படியானவர் சிதம்பரத்திற்கு மேற்கே திருநாரையூரில் ஆதி சைவ மரபில் தோன்றியவர் நம்பியாண்டார் நம்பி என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தார். அவருடைய தந்தையார் பிள்ளையார் கோயில் அர்ச்சகர். அவர் தந்தையாரு பிள்ளையார் கோயில்ல அர்ச்சகராக இருந்தார். நாள்தோறும் கோயிலுக்கு போவாரு, நிவேத்தியம் பண்ணுவாரு. சுண்டல், கொழுக்கட்டை, பிரசாதம் சுவாமிக்கு அப்படி காமிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்தாரு. சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிடுவாரு. தீபாவளி காமிச்சிட்டு சுவாமிக்கு அருமையா நிவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். ஒரு நாள் அந்த நம்பியாண்டார் நம்பியினுடைய தந்தையாரு அயலார் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஆலயத்துக்கு போய் இப்போ அபிஷேகம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும். நம்பியாண்டார் நம்பி நம்ம மகன்கிட்ட சொல்லி அனுப்புனா அவன் இன்னைக்கு வேலையை அவன் பார்த்துருக்கோம். நம்ம கூட ஒரு வேலை விடணும், நம்ம வெளியூர் போக வேண்டிய நிலைமை இருந்துச்சுன்னா மகனே இன்னைக்கு ஏர் ஓட்டுற வேலையை பார்த்துக்கலான்னு நீ தான் பார்த்துக்கணும்பா. சரிப்பா என்னப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு பையன் உறுதுணையாங்கிறான். அன்னைக்கு கோவிலுக்கு போக வேண்டிய நிலைமை பையனுக்கு வந்துச்சு. யாரு? நம்பி அண்ணன். அவரு அந்த நிவேத்திய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கோயில் சென்றார், திருமஞ்சனம் செய்தார். அந்த நிவேதன பொருட்களை எல்லாம் பிள்ளையார் திருமணம் வைத்து அமுது செய்யும்படி வேண்டினார். தந்தையார் என்ன பண்ணுவாரு? எல்லா பொருளையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவார். இங்க விநாயகர் பெருமான்
வைத்துவிட்டு இந்த பிள்ளை ஓன்னு அழ ஆரம்பிச்சு. சுவாமி, நீங்க இந்த நிவேத்திய பொருட்களை எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? கற்பூர தீபாத்திரம் காமிச்சுட்டே நீங்க சாப்பிடுங்க. இந்த விநாயகர் பெருமான் அமைதியா இருக்கிறாரு. நம்ம அப்பா படைப்பாரு, படையல் போடுவாரு, நிவேத்தியம் பண்ணுவாரு. இந்த விநாயகர் சாப்பிட இருந்தாரு, நம்ம மேல என்ன குறையா தெரியலையே அப்படின்னு இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டான். சுவாமி பார்க்கிறாரு, என்னடா இந்த பிள்ளை நமக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்து போவாது இங்கே வச்சுட்டு அழுது கிடக்குது. சரி, இந்த குழந்தையாவது நம்ம அருள் புரியுன்னு அத்தனை நிவேத்திய பொருட்களையும் மறைச்சிட்டாரா கடவுள். நம்பிகள் பெரிதும் மகிழ்ந்தாரா. இந்த குழந்தை ஓன்னு அழுகுறான். இந்த நிவேத்திய பொருட்களை எல்லாம் பிள்ளையார் சாப்பிடாமங்கிறாருன்னு அருகாமல் இருந்த கண் சுவட்டிலே போய் தன் தலையை குற்றானா. என்ன குறை வச்சுட்டு தெரியல சுவாமி, இன்னைக்கு எதைய பொருளையும் சாப்பிடாமங்கிறாரு அப்படின்னு குழந்தை கண்ணு தலையை முட்டிக்கிறான். அப்பா, கண்ணே மகனே, தலையை முட்டி கொள்ளாரு. நீ வைத்த அத்தனை நிவேத்திய பொருட்களையும் நான் சாப்பிட்டுட்டா பாரு. மகிழ்ச்சி. விநாயகரை காட்சி கொடுத்தாரு. மகிழ்ச்சி அடைந்தான் பிள்ளை. மீண்டும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன, பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை அழலாம் போன்னு. கண்ணே, நீ அழாது, உனக்கு பாடத்தை நானே கற்றுக் கொடுக்கிறேன் என்று சகல கலைகளையும் அந்த நம்பி ஆண்டார் நம்பிக்கை சொல்லிக் கொடுக்கிறாரப்பா விநாயகர் பெருமாள். சிறப்பான முறையிலே பயின்றான். நம்பி ஆண்டார் நம்பிக்கு அருள் புரிந்தார். இப்படி பல பல அன்பர்களுக்கு விநாயகர் பெருமாள் அர்ப்பாவித்தார். அதோட மட்டும் இல்லைங்க, விநாயகர் பெருமான் தன்னுடைய தம்பி முருகப்பெருமானுக்கு அருள் புரிந்தார். அவர் பாருங்க, முதல்ல அனைத்து முனிவர்களுக்கு அருள் புரிந்தார், இரண்டாவது அசுரர்களுக்கு அருள் புரிந்தார், மூணாவது தேவர்களுக்கு அருள் புரிந்தார், நாலாவது கலியுகத்திலே நம்பியாண்டார் நம்பிக்கை அருள் புரிந்தார். இப்ப ஐந்தாவதா இப்ப யாருக்கு அருள் புரியாரா? தன்னுடைய தம்பி முருகப்பெருமானுக்கு. இந்த முருகப்பெருமான் திருமலின் கண் மலரிலே இருந்து இரண்டு பெண்கள் தோன்றினார்கள். ஒருவர் அமுதவள்ளி, மற்றொருவர் சுந்தரவள்ளி. இந்த இரண்டு பெண்களும் தவம் செய்து முருகனையே திருமணம் செய்ய வேண்டும் என்று தவம் புரிந்தார்கள். இந்த தெய்வ யானை அமுதவள்ளி என்றவள் தேவேந்திரனாலே வளர்க்கப்படுகிறார். தேவேந்திர இடத்திலே ஒரு யானை, அதற்கு ஐராவதம் பேர். அந்த யானையால் வளர்க்கப்பட்டதுனாலே தெய்வ யானைன்னு பேர் வச்சார் தேவேந்திரன். இந்த வள்ளி என்பவள் சுந்தரவள்ளி. இவன் எங்க? வள்ளி மலையிலே, வள்ளி கிழங்கு பள்ளத்திலே அந்த ஒரு பெண் குழந்தை நம்பிராஜன் பார்த்தான். வள்ளிக்கிழங்கு பள்ளத்திலே கிடைத்ததினாலே வள்ளி என்று பெயர் வைத்தான். ஒருவள் அமுதவள்ளி, மற்றொருவள் சுந்தரவள்ளி. இந்த இரண்டு பேரை மணப்பதற்கு திருமணம் செய்து வைக்கும் முருகப்பெருமானுக்கு விநாயகர் அருள் புரிந்தார். அவனமே அத்துயரதுபடு சுப்பிரமணியோடு மப்புன மகனிடையமாகி அக்குறு மகனுடன் அச்சிறு முருகனை அக்கடமனவன் பெருமானே. இந்த அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லும்படியான தெய்வ யானை வள்ளி திருமணம் செய்வதற்கு இந்த முருகப்பெருமானுக்கு அருள் புரிந்தார் விநாயகப் பெருமான். அண்ணனை வேண்டினார். அண்ணனை வேண்டினார். விநாயகப் பெருமான் தன்னுடைய தம்பி முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார். முருகனுக்கே நல்ல அருள் புரிந்தார் விநாயகப் பெருமான்.
அவரு அனலாசூரனை விழுங்கினார். அனலாசூரனை விழுங்கிட்டானாம். விநாயகப் பெருமான் உள்ளே இருக்கிற அனலாசூரன் திகு 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 என்று எரிகின்ற பொழுது விநாயகருக்கு வெப்பு நோய் தாங்க முடியவில்லை. வயிற்றிலே இருக்கின்ற அனலாசூரன் பற்றி எரிகின்றான். எத்தனையோ பேர் வந்து என்னென்னவோ கொடுக்கிறார்கள். விநாயகருக்கு அவருடைய வயிற்றிலே எரிந்து கொண்டிருக்கிற அனலாசூரனுடைய நெருப்பு, கொதிக்கின்ற நெருப்பை அணைக்க முடியவில்லை. அப்பொழுது விநாயகப் பெருமான் முனிவர்கள் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து அருகம்புல்லை அரைத்து சாராக்கி கொடுத்தார்கள். அருகம்புல்லை அரைத்து சாராக்கி கொடுத்தாங்கன்னா அருகம்புல்லை குடிச்ச உடனே உள்ளே இருக்கிற அனலாசுரனுடைய வெப்பம் தணிந்ததா. அரகணம் பார்வதி பதையே. ஆகையினாலே அருகம்புல் பிரியன். அவர் அருகம்புல் மாலை போட்டா அவர் ரொம்ப விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வார். அனலாசூரன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறவன் அனலாக கொதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அருகம்புல்லை அரைத்து ஜூஸ் ஆக்கி கொடுத்தாங்களாம். பல்வேறு நோயை போக்கக்கூடியது அருகம்புல். கோட்டை மைதானத்தில் ஆரணியில இது கம்பவான் பேட்டை, ஆரணி கோட்டை இல்லையா? எங்க பாட்டி பிறந்தது புதுப்பேட்டை. பேட்டை பேட்டைனா வீரர்கள் அதிகமாக இருக்கிற ஊருக்கு பேர் பேட்டைன்னு பேர். பேட்டைன்னு பேர் சும்மா வைக்க மாட்டாங்க. வீரர்கள் இருப்பவர்கள் அவருக்கு பேட்டையில் இருக்கிற ஒரு வீரருக்கு பேர், அந்த பேட்டைன்னு பேர். தகுதி உடையவர்களா இருப்பாங்களா, தகுதியான வீரர்கள் இருக்கிற இடத்துக்கு பேட்டைன்னு பேர். கம்பவான் பேட்டை, பல இடங்கள்ல இந்த ராணுவ பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா ராணுவ பேட்டைக்கு பாருங்களா, கம்பவான் பேட்டைக்கு ராணுவ பேட்டைன்னு பேர் பாருங்க. இந்தியாவுடைய பாதி வீரர்கள், காவல் வீரர்கள், ராணுவ வீரர்கள் இங்கிருந்து தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஊர். அந்த கோட்டையிலே காலை நேரத்தில் அருகம்புல் ஜூஸ், அந்த அருகம்புல் ஜூஸை போய் இன்னைக்கு எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க. நம்ம தோட்டத்தில் தெருவில் அருகம்புல் இருக்குது, 4 அருகம்புல்லை போட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி வடிகட்டி ஒரு டம்ளர் ஜூஸ் காலையில் குடித்தால் பல நோய்கள் குணமாகும். ஓத விளையகனும் ஓங்கும் புகழ் பெறுவோம், காதல் பொருந்தனை கைகூடும், சீதப்பணி கோட்டு மால்வரை மேல் பாரத போர் தீட்டோர் தனி கோட்டு வாரணத்தின் தா. இப்படி இந்த சிறப்புடைய விநாயகப் பெருமானை வணங்கினால், வழிபாட்டால் யாருக்கும் எந்த குறைகளும் இருக்காது. ஆகவேதான் முதலிலே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அசுரர்களுக்கு, அரக்கர்களுக்கு வாழ்வு தந்தாராம். கஜமுக சூரன் கஜமுகனே. இந்த கஜமுக சூரன் மா பாதகம் செய்தான். அவன் அத்தனை துன்பங்களை தேவர்களுக்கு கொடுத்தான். அவன் சிவபெருமானத்திலே வரம் பெற்றிருந்தான். யாராலும் அழியும்படியான வரத்தை பெற்றிருந்தான். இப்படி வரத்தை பெற்ற அந்த கஜமுகாசூரன் தேவர்களுக்கு துன்பம் கொடுத்தான். காலையிலே 1000 தோப்புக்கரணம், 3 வேளையோ மத்திய நேரத்தில் 1000 தோப்புக்கரணம் போடணும், மாலை நேரத்தில் 1000 தோப்புக்கரணம் போடணும். அந்த கஜமுகாசூரன் முன்னே இந்த தேவர்கள் 1000 தோப்புக்கரணம் போட்டால் என்ன ஆகுது? அந்த
தரணும், மத்திய வேலையில 1000 தோப்பு கரணும், மாலை நேரத்தில் 1000 தோப்பு கரணும் போடணும். என்ன ஆளுக்கு தேவர்கள் துன்பம். அந்தோ எல்லாரும் போய் நாராயணனை வேண்டுகின்றார்கள். கோவிந்தா 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 கோவிந்தா, தாயே தந்தை என்றோ தரமே கீழே மக்கள் என்றோ, தாயே தந்தை என்றும் தாரமே கீழே மக்கள் என்றும், நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால். நான் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால், வேயே பூம்பொழில் சூழ் விரையாத்திடு வெங்கடவா, நாயேன் வந்தடைந்தேன் நகியால் என்னை கொண்டருளே. நங்கியார் என்னை கொண்டருளே. துப்புடையாரை அடைவதெல்லாம் போர்விட தூத்துணை அவரென்றே ஒப்பிலே நாடிலும் நின்னடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் இப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. பார்க்கடலே பள்ளி ஒன்று நாராயணன் வந்து அத்தனை பேரும் வணங்கி அழுகின்ற பொழுது இந்த கஜமுகாசுரனுடைய துன்பம் தாங்க முடியவில்லை. பெருமானே, எல்லாரும் போய் விநாயகரை வணங்குங்கள் என்று சொல்ல, அப்பதான் விநாயகர் பெருமானை வணங்குகிறார்கள். வாக்குண்டா நல்ல மனமுண்டா, திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே. தப்பாமல் சார்வார் தமக்கு ஒரு தீங்கு இல்லையே. எல்லா தேவர்களும் வழிபாடு செய்த பிறகு விநாயகர் பெருமான் காட்சி கொடுத்து அன்பாவித்து, கவலையை விடுங்கள், அந்த கஜமுகாசுரனை நான் அழிக்கிறேன் என்று புறப்பட்டார். படை சூழ பூதகணங்களோடு போர் தொடுத்து கஜமுகாசுரனை எதிர்த்து விநாயகர் பெருமான் யுத்தம் செய்கிறார். பல பல ஆயுதங்களை விடுகின்றார். அந்த கஜமுகாசுரன் செய்கிற அந்த யுத்தத்தை பார்க்கிற பொழுது பாறாங்களில் விழுந்த பனித்துளி போல விழுகிறார். பார்த்தார் விநாயகர் பெருமான். அவன் பல மாய வடிவங்கள் எடுக்கிறான், பல்வேறு பானங்களை தொடுக்கின்றான். நாயகன் அடித்த பானங்கள் எல்லாம் போய் பனித்துளியாய் பாறையின் மீது விழுவது போல் விழுகிறது. அந்தோ என்ன இது, இவன் இவ்வளவு அட்டகாசம் செய்கிறானே. இறுதியாக இந்த கஜமுகாசுரன் பெருச்செலி வாகனமாக பெருச்செலியாக வடிவம் எடுத்தான். பெருச்செலி வடிவத்தை எடுத்து யுத்தத்திற்கு வருகிற பொழுது அந்த பார்த்தார் விநாயகர் பெருமான் தனது வலது தந்தத்தை முடித்து வீசி எறிந்தார். அந்த வலது தந்தம் போய் அவனை அடித்தது. அவன் விழுகிற பொழுது பெருச்செலியாக மாறினான். அவனை தனக்கு வாகனமாக மாற்றிக்கொண்டாராம். அரக்கர்களுக்கு கூட வாழ்வு தந்தார்.
திருச்செங்காட்டன்குடி, அங்கு உதிரம் ஓடுகிறது. செங்காட்டன்குடியிலே கஜமுகாசூரனாக, கணபதி ஈஸ்வரனாக விநாயகப் பெருமான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை ஒரு நாள், எல்லோரும் வணங்கக்கூடிய நாள், நமது கம்பவான்பேட்டை கிராமத்திலே நாங்களும் இந்த விநாயகப் பெருமானை வணங்குகிறோம். இப்போ விநாயகப் பெருமானை தான் வணங்கணும். இனிமேல் பாரதம் தொடங்கணும். இம்மா நேரம் விநாயகரை வணங்கிட்டோம். யாரெல்லாம் வணங்கினாங்கோ இப்போ நம்ம ஏன் வணங்குறோம்? அவர் எப்பேற்பட்டவரா? ரொம்ப எளிமையா நமக்கெல்லாம் அன்பாவிப்பவர், எல்லோருக்கும் பிடித்தவர், 33 தேவர்களுக்கும் அருள் புரிந்தவர். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் ஒரு முறை இந்த வேதவியாசர் என்பவர், வேதவியாசர் அவர் என்ன பண்ணாரா, பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் புரிந்தார். வேதவியாசரை நோக்கி வேதவியாசர் தான் நாராயணனே வேதவியாசராக வந்து அவரு பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் புரிந்தார். 3 ஆண்டுகள் அரிய தவம் செய்தார். 3 ஆண்டுகள் அரிய தவம் செய்தார் வேதவியாசர். நம்மளால 3 நாள் கூட தவம் செய்ய முடியல. ஒரு வேளை கூட நம்மளால தவம் பண்ண முடியாது. விரதம் இருக்கிறது கஷ்டமா இருக்கு. 3 ஆண்டுகள் தவம் புரிந்தாரா வேதவியாசர். அப்போ பிரம்மதேவன் காட்சி கொடுத்தார். பிரம்மதேவன் பார்க்கிறாரா வேதவியாசரை. வேதவியாசரே, உனக்கு என்ன வேண்டும்? சுவாமி, என் நெஞ்சத்திலே மகாபாரதம் என்னும் ஒரு நூல் எழுந்தாடுகிறது. அதை நான் பாட வேண்டும், நீங்கள் எழுத வேண்டும், நீங்கள் வாசிக்க வேண்டும். ஐயா, நான் பாடும் மகாபாரத பாடலை நீங்கள் எழுத வேண்டும் சுவாமி என்று வேதவியாசர் பிரம்மதேவனிடத்தில் பேசுகிறார். பிரம்மதேவன் பார்த்தார், அப்பா, படைக்கும் கடவுள் நான். இந்த உலகத்தை படைப்பதற்கான வேலை எங்கிடத்துக்குது. எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னால ஆகாது. அப்ப யாரால முடியும்? கைலாய மலையில் ஒத்துக்கிறார். கைலாய மலையில அவர் ஆனைமுகத்தோர், 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 5 கரத்தோர், முக்கன் உடையவன் கணேசன், கணாதிபன், விநாயகன், அவனே சிறந்தவன், பாரதம் என்னும் நூலை எழுத. நீ போய் விநாயகப் பெருமான வேண்டுமா, அவர் அருள் புரிவார்னு சொல்ல பிரம்மதேவன் கட்டளையினாலே வேதவியாசர் வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறாராம்பா. எப்படியா? நிறை கணபதி சரணம் சரணம், சண்முக குணபதி சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம், சண்முக குணபதி சரணம் சரணம், கலைமகள் இணையடி சரணம் சரணம்.
அழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காக்கவும் பருவமாய் நமதுள்ளம் பெருக்கவும் பெருகும் ஆட்டு பிள்ளையை பெறுவோம் என்று வியாதவியாசர் விநாயகப் பெருமானை திருக்கைலாய மலையிலே வளர்ந்த அந்த விநாயகப் பெருமான் எழுந்தருளினார். அவனும் காட்சி கொடுத்தார். கரிமுக கடவுளின் காலடியில் விழுந்து வணங்கினார்க்கு எக்குறையும் இல்லை ஆணை முகத் தன்னரே அருட்பெரும் கடலே அடியேன் உலக உபயகரமான மகாபாரதத்தை பாடுவேன். தேவரீர் அதை நீங்க எழுத வேண்டும் என்று வேண்டினார். சுவாமி, என் உலகத்திலே உலகத்தை காக்கக்கூடிய பாரதம் என்னும் ஒரு நூல் இருக்கின்றது. அந்த பாரதத்தை நீங்கள் எழுத வேண்டும் சுவாமி என்று வியாசர் என்று சொல்லும்படியான வியாசர் அந்த வியாசர் வேண்டுகின்றார் விநாயகப் பெருமானத்திலே. நீடாழி உலகத்து மறை நானோடு நீடாழி உலகத்து மறை நானோடு ஐந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவவானை முனிராஜன் மாபாரதம் சொன்னார். நீடாழி உலகத்து ஆழி என்றால் சமுத்திரம், ஆழி என்றால் கடல். ஆழி ஆழி மழை கண்ணா. இந்த ஆழி கடலால் சூழப்பட்ட மூன்று உலகம், மூன்று பக்கம் சமுத்திரம், ஒரு பக்கம் நிலம். நீடாழி உலகத்து மறை என்றால் வேதம், இருக்கு எதிரு சாமம் அதர்வனம் என்று 4 வேதங்களோடு 5வது வேதம் பாரதம். இந்த பாரதம் வேத நூலுக்கு சமமானது. 4 வேதங்களோடு 5வது வேதமாக நீடாழி உலகத்து மறை 4 5 நிலை நிற்கவே. இந்த வேதம் நிலையான வேதமா, இதை யாராலும் அழிக்க முடியாதா. எத்தனை எத்தனை யுகங்கள் மாறினாலோ இந்த 5ஆம் வேதமான பாரதம் என்கின்ற வேதம் மாறாது, அழியாத செல்வம். இந்த வேதத்தை வியாதவியாசர் பாடாத தவைவாகி முனிராஜன், முனிவர்களுக்கெல்லாம் ராஜன் என்று சொல்லும்படியானவர். முனிகளுக்கெல்லாம் ஒரு அரசன் முனிராஜன். மரங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் அரச மரம், மரங்களுக்கெல்லாம் அரசன். பறவைகளுக்கெல்லாம் ஒரு அரசன் கருடன். விலங்குகளுக்கெல்லாம் ஒரு ராஜா சிங்கம். விலங்குகள்லாம் ஒரு ராஜா காட்டு. இப்படி முனிவர்களுக்கெல்லாம் ஒரு ராஜா, அவர் முனி ராஜா. வேதவியாசர் என்று சொல்லும்படியான ராஜா. அந்த முனி ராஜா வேதவியாசர் பாரதத்தை எழுத வேண்டும் என்று விநாயகப் பெருமானத்திலே கேட்டபொழுது, எப்படி எழுதுவது? இதை எழுதுபவர்களுக்கு பொருள் தெரிந்து எழுதணுமா? பொருள் புரிந்து எழுத வேண்டும். நான் சொல்லுகிற வேகத்திற்கு எழுத வேண்டும். நான் எழுதுகிற வேகத்திற்கு நீ சொல்ல வேண்டும். ஒப்புதல் வாங்குறாங்க ஒருத்தர். விநாயகர் சொல்றாரு, வியாதவியாசரே, நீ சொல்லுகிற பாரதத்தை நான் எழுதுவேன், ஆனா நான் எழுதுகிற வேகத்துக்கு நீ சொல்லணும்.
ஈஸி, எழுதுறது கஷ்டம். விநாயகர் என்ன சொல்றாரா, நான் எழுதுற வேகத்துக்கு நீ சொல்லணும், ஐயா நீங்க பொருள் புரிந்து எழுதணும், ஆகட்டும். இப்போ கிடு என்று அந்த பாரத நூலை எங்கு எழுதலாம்? எங்க போய் பேப்பர் நோட்டு வாங்கி வந்து எழுத முடியும்? எங்க காலி நோட்டு இருக்கும், கடையில் போய் வாங்கி வந்து எழுதலாமா? முடியாது. அதனால மேரு மலையை, மலைகளுக்கெல்லாம் மேரு மலை, உயர்ந்த மலை, சிறந்த மலை, அந்த மேரு மலையை ஏடாக்கி, ஏடுனா பேப்பர், எழுத்தாணி எங்க போய் எழுதுவது வாங்கி இருக்கு, எங்க போய் பேனா வாங்கி வந்து எழுதுக்கு, மையே ஆகாத பேனா எங்க இருக்கிறது? தன் தந்தத்தை எழுத்தாணியாக மாற்றி வலது தந்தத்தை ஒடித்தார். ஒடித்த அந்த தந்தத்தை மேல் மலையிலே பாரதம் என்னும் நூலை எழுத தொடங்குகிறார். என்று அந்த பாரத நூலை எழுதுகிறாரு. அவர் எழுத இவர் பாட, அவர் எழுத இவர் பாட, இப்படி பல 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 வார்த்தைகளை கூட்டி எழுதுகின்றார். சிறப்புடனே பாரத நூலை எழுதுகின்றார், மகாபாரத காவியத்தை. இப்படி அந்த பாரத நூலை சிறப்பான முறையிலே மேல்மலையிலே எழுதத் தொடங்கினார். தனது வலது தந்தத்தை ஒடித்து, நீ இடாடி உலகத்து மறை நாடுடு அறிந்தென்று நிற்கவே வானாத தலைவாய் உயிராது பாரதம் சொல்லனா ஏழாத மாவேறு வெற்பு ஆகவும் போர் எழுத்தார் இதன் கோடாக எழுதும் விரானை படிந்து அன்பு கூறுவாரோ படிவா மலையில் எழுதி ஞான மரபுடைய விநாயகருடைய திருவடிகளை பரவி ஓதியவரின் வினைகளை நீக்கி புகழ் ஓங்கி வளரோ விரும்பிய அனைத்தும் உண்டாகும் என்று கூறியுள்ளார். பாரதத்தை வேறு வேலி வெளி திகழ் கோடெழுந்தே நாளில் மறை மறைமவர் பாடிய கணேசரு குவா குவா கிணறு சிறப்பான முறையிலே அற்புதமான முறையிலே மேல் மலையிலே எழுதினார். அந்த மகாபாரத காவியம் தான் சிறப்பான முறையிலே வியாதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதியது இந்த பாரத காவியம். மகாபாரதம், பாரதம் பாரில் அதம் என்று பொருள். அதம்னா போர், சண்டை. பாரில் அதம் மகாபாரதம். யாருக்கு சண்டை வந்தது? பாரதத்திலே பங்காளிகளுக்குள்ளே சண்டை வந்தது. இந்த பாரதம் பாரில் அதம் ஏன் வந்தது? மண்ணினாலே வந்தது. ஏன் வந்ததா? மண்ணினாலே வந்தது, மண்ணாசையினாலே வந்தது. பங்காளிகளுக்குள்ளே சண்டை என்று நினைத்து விடாமல் தேவர்கள் நிகழ்த்திய ஒரு தேவர்கள்லாம் நடத்தின ஒரு நிகழ்ச்சி பாரதம். யாரும் இந்த உலகத்திலே சண்டையிடக்கூடாது,
கோபமடையக்கூடாது. பாரத விழாவிலே யாருமே தவறு செய்யக்கூடாது. நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொண்டு தானம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், அத்தனை பக்தியை செய்ய வேண்டும் என்பதற்கு பாரதம் என்னும் ஒரு நூல் சிறப்பான முறையிலே, அற்புதமான முறையிலே இங்கு எழுதப்பட்ட காவியம். இதிகாசங்கள் 2, மிகப்பெரிய இதிகாசங்கள். ஒன்று சிவ ரகசியங்கள், அது ரகசியமாகவே இருந்துவிட்டது. இதிகாசங்களாக ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இந்த மகாபாரதம் என்னும் நூலை நாராயணனே வேதவியாசராக வந்து நடத்தினது நாடகம் நிகழ்வு. இந்த பாரதம் சிவபெருமானுக்கு 3 கண்கள், இடதுகண் சந்திரன், வலதுகண் சூரியன். நெற்றியிலே இருப்பது நெற்றிக்கண், அது அக்னியாக விளங்குகின்றது. அந்த அக்னியை பற்றி பேசுவது, நெருப்பை பற்றி சொல்வது கந்தர் புராணம். கச்சியப்ப சிவாச்சாரியா தந்தது கந்த புராணம். இடதுகண்ணே இடதுகண், இந்த வலதுகண் சூரியன். இந்த சூரியனுடைய வரலாறுகளை சொல்லுவது ராமாயணம். சூரியனுடைய வலதுகண்ணாக அது கைலாய வாசனுக்கு சிவபெருமானுக்கு சூரியனே வலதுகண். அந்த வலதுகண்ணாய் இருக்கிற சூரியனுடைய வரலாறுகளை சொல்லுவது ராமாயணம். இடதுகண் சுவாமிக்கு சந்திரன், அந்த சந்திரனுடைய பரம்பரையை சொல்லுவது மகாபாரதம். பாரில் அதனும் இது பாரதம். எல்லா வேத புத்தகங்களையும் எல்லா நூல்களையும் ஒரு தட்டிலே வைக்கின்றார்கள். மற்றும் இருக்கின்ற எல்லா நூல்களையும் ஒரு தட்டிலே வைக்கிற பொழுது இந்த பாரதம் வைக்கப்பட்ட நூலுடைய எடை அதிகமாக இருக்கிறது. பாரதம் அவர் சிறப்புடைய பாரத நூலை அற்புதமான முறையிலே எழுத்தாசிரியர்கள் சிறப்பான முறையிலே இதை வடமொழியிலே தந்தவர் வேதவியாசரே. வடமொழியிலே தந்தவர் வேதவியாசர். 12,000 பாடல்கள் உடையது. பெருந்தேவனார் மகாபாரதம் 12,000 பாடல்கள் உடையது. இப்படி பாரதம் என்று சொல்லும்படியான இந்த மகாபாரத காவியத்தை பல்வேறு புலவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நல்லா பிள்ளையார் 10,000 பாடல்கள் கொண்ட அற்புதமான பாரத நூலை எழுதினார். வேதவியாசர் சிறந்த முறையிலே 1,20,000 பாடல்களுடைய பெரிய பாரதமாக வடமொழியிலே கொடுத்தார். இந்த மகாபாரத காவியத்தை 4,362 பாடல்களோடு வேதவியாசருக்கு அடுத்ததாக தமிழிலே சிறப்பான முறையிலே கொடுத்தவர் வில்லிபுத்திரார் என்று சொல்லும்படியான பெருந்தகையார். 10 பாரதங்கள், 1 பாலபாரதம் என்றெல்லாம் நல்லா பிள்ளையார் பாரதம், பெருந்தேவனார் மகாபாரதம், வேதவியாசர் மகாபாரதம், வில்லிபுத்திரார் மகாபாரதம். இப்படி பாரதங்கள் சிறப்பான ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. விட்டு கொடுத்து மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கலியுகத்திலே இந்த பாரதத்தை நடத்துகின்றார்கள். அன்னதானம் செய்ய வேண்டும், அறம் செய்ய வேண்டும். அறம் செய்யணுமா? அறம் கொடுக்கக்கூடிய எண்ணம் வர வேண்டும், விட்டு கொடுக்கின்ற எண்ணம் வர வேண்டும், வாரி வாரி வழங்கக்கூடிய உள்ளம் இருக்க வேண்டும், வருகின்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும், காப்பு கட்டி விழா செய்வார்கள். இந்த விழா காப்பு கட்டி செய்வார்கள்.